Taste the Daily. அண்மை செய்தி. பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 18/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு பதவியேற்றதில் இருந்து பள்ளி கல்லூரி மாணவிகள் சிறுமிகளுக்கு எதிராக பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதேபோல் கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களும் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருகின்றன என்றும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக எனக்கு கிடைத்த தகவலின்படி கடந்த நவம்பர் மாதம் முதல் தற்போது வரை நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகளில் ஒரு சிலவற்றை மக்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு இன்று வரை பதிலில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் 13 வயது அரசு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு, வேலூரில் இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து 6 பேர் கொண்ட காமுக கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த கொடூரம், தூத்துக்குடியில் 5 மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை, சென்னையில் சிறுமிக்கு கிக் பாக்சிங் பயிற்சியாளரால் பாலியல் சீண்டல், அதே போன்று திருப்பூரில் 17 வயது மாணவிக்கு விடுதி வார்டனால் பாலியல் தொல்லை, திருவள்ளூர் 3ஆம் வகுப்பு மாணவிக்கு தலைமை ஆசிரியரால் பாலியல் தொல்லை, சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி 10க்கும் மேற்பட்டோரால் பாலியல் வன்கொடுமை, சென்னையில் ஓட்டுநர் பயிற்சிக்கு வந்த கல்லூரி மாணவிக்கு பயிற்சியாளரால் பாலியல் தொல்லை, தஞ்சாவூரில் இளம் பெண்ணுக்கு கல்லூரி ஆசிரியரால் பாலியல் தொல்லை, தருமபுரியில் 3 சிறுமிகளுக்கு ஓட்டுநரால் பாலியல் தொல்லை, கும்பகோணத்தில் கல்லூரி மாணவிக்கு அரபி வகுப்பு ஆசிரியரால் 3 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை, சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் 3 ஆண்டு மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொந்தரவு, திருவண்ணாமலையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியரால் பாலியல் சீண்டல், சென்னை IITயில் PhD மாணவியிடம் பேக்கரி ஊழியர் பாலியல் சீண்டல், திருப்பூரில் அரசு பள்ளி மாணவியிடம் ஆசிரியர் பாலியல் தொல்லை, கன்னியாகுமரியில் ஓடும் பேருந்தில் சிறுமிக்கு போதை ஆசாமியால் பாலியல் தொந்தரவு, சென்னையில் 3 பள்ளி மாணவிகளுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஓசூரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல், விழுப்புரத்தில் 4 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை, விழுப்புரத்தில் 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை, கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அருகே 18 வயது இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல், திருச்சி மணப்பாறையில் 2 மாணவிகளுக்கு தாளாரியுடைய கணவர் உட்பட 5 பேர் பாலியல் சீண்டல், கோவையில் 14 வயது பள்ளி மாணவிக்கு ஆட்டோவில் பாலியல் தொல்லை, விழுப்புரத்தில் கல்லூரி மாணவிக்கு பேராசிரியரால் பாலியல் தொல்லை, திருப்பூரில் மாநகராட்சி பள்ளி மாணவிக்கு ஆசிரியரால் பாலியல் சீண்டல், புதுக்கோட்டையில் பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை. விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிர்வாக திறமையின்மை காரணமாக பள்ளி கல்லூரி முதல் பல்கலைக்கழகம் வரை அனைத்து இடங்களிலும் மாணவிகளுக்கு எவ்வித அச்சமும் இன்றி சர்வ சாதாரணமாக பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன என்றும் இதன் காரணமாக பெண் பிள்ளைகள் பெற்றோர்கள் மிகுந்த அச்சமும் கவலையும் அடைந்துள்ளனர் என்றும் இந்த அவல நிலைக்கு காரணமான விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெற்று வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி சார்பில் குறிப்பாக 18/2/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிரணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ப. வளர்மதி அவர்கள் தலைமையிலும் கழக மாணவர் அணி செயலாளர் திரு சிங்கை ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற
விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக மாணவர் அணி, மாநில துணை நிர்வாகிகளும், கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய மாணவர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கழக மாணவர் அணியினரும் பெரும் திறனான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.